கழுத்தில் வலி, ஒரு ஸ்டிஃப்னஸ் நான் காட்டுற இடத்துல இருக்கா பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த இடம் தெரியுதுங்களா? இந்த இடம், இந்த நடு பகுதி சொல்லுவோம் இல்லையா, கழுத்தோட எலும்பு அதோட பக்கவாட்டில் 2 பக்கமும் இந்த மாதிரி கழுத்தை லெஃப்ட் ரைட் திருப்பும் போதோ குனிஞ்சு நிமிரும் போதோ வலி இந்த இடத்துல இருந்துச்சுனாலோ ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சுனாலோ இந்த பாயிண்ட்டை வச்சு ட்ரீட் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் பாருங்கள். கால் பாதத்தில் சுண்டு விரலோட நகக்கண் வெளி சைடு எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல அந்த பாயிண்ட் இருக்குது. உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கிறீங்கன்னா இப்படி ப்ரெஷர்ஸுங்க. விரல்கள்னால் நகத்தை வச்சு, ஆள்காட்டி விரலில் நகத்தை வச்சு ப்ரெஷர்ஸ் லைக் திஸ். நல்ல டீப்பாக இருக்கட்டும் ப்ரெஷர். 2 கால்கள்லையுமே நீங்கள் கழுத்தில் ஒரு பக்கம் வலி இருந்தாலும் பைலேட்ரலாக, அதாவது 2 கால்கள்லையுமே சுண்டு விரலில் அந்த லொக்கேஷனில் ப்ரெஷர்ஸை கொடுங்க. 3லேருந்து 5 முறை. இந்த ப்ரெஷரை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட கழுத்து வலியை முன்கூட்டியே செக் பண்ணிவிடுங்க. எப்படி வலிக்குதோ அந்த மாதிரி உணர்ந்துக்குங்க. லெஃப்ட் ரைட் திருப்புங்க, குனிஞ்சு நிமிருங்க. செக் பண்ணிவிட்டு ஃபியூ செகண்ட்ஸில் இந்த ப்ரெஷர்ஸை கொடுங்க. 3லேருந்து 5 முறை ஒரு ப்ரெஷர் மாதிரி. அது மாதிரி 5 டைம்ஸ் ஆகுது ப்ரெஷர். ஒவ்வொரு ப்ரெஷர் கொடுக்கும்போதும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இது மாதிரி அந்த 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப உங்கள் கழுத்தை அதே மாதிரி எப்படி வலிக்குதுன்னு செக் பண்ணிங்களோ அதே மாதிரி வலியை செக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வலி குறைஞ்சிருக்கும் அல்லது வலி இல்லைன்ற ஒரு ஃபீல் இருக்கும். இதை நீங்கள் வலி குறைஞ்சிருக்கிற பட்சத்தில் கண்டினியூஸாக கொடுத்துட்டே வாங்க. மினிமம் 3 டேஸ். ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப நாள் பட்டு இருக்குது அப்படின்னா 10 நாளோ 21 நாளோ கண்டினியூஸாக கொடுங்க. டெஃபினட்டாக வலி இல்லை அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும்.